Raj Saman. ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ராஜ் சோமன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் மாஸ்டர் கிளாஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் தி பெஸ்ட் நேம் ஃபார் அவர் யூடியூப் சேனல். உங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் இன்கேஸ் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு எப்படி நம்ம பெஸ்ட்டான நேம் வைக்கிறது. நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க சார் நேம் வைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு மேட்ரு அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக ஆமாங்க, நேம் வைக்கிறது மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இதில் வீடியோவில். ஸோ ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, உங்களோட சேனல் நேம் தான் உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட பிராண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அதனால நம்ம நேமை சூஸ் பண்ணுறது மிக சரியான பேராக இருக்கணும், ஓகேங்களா? கரெக்டான நேமாக இருக்கணும் உங்கள் சேனலுக்கு. ஸோ அதை பற்றி தான் டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ எந்தெந்த வழியில் இல்லை எந்தெந்த மெத்தட்ஸில் நம்ம சேனலுக்கு நேம் வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இதை ஒரு 5 விதமாக நான் பிரித்து வச்சுருக்கேன், ஓகேங்களா? 5 விதமாக பிரித்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நிச், டாபிக், கேட்டகரி ரிலேட்டட் நேம், ஓகேங்களா? நிச், டாபிக், கேட்டகரி ரிலேட்டட் நேம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஒரு கேட்டகரி இந்த மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஃபுட் சேனல் ஆரம்பிக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு பிளாக் ஆரம்பிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டெக்னாலஜி சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த ஒரு கேட்டகரி உங்கள் மைண்டில் வச்சுருப்பீங்க, ஒரு டாபிக் வச்சுருப்பீங்க, ரைட்டா? அதை பேஸ் பண்ணி நேம் வைக்கணும், ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் நேம் வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது டெக்னிக்கல் சேனலாக இருந்துச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச நேம்லாம் என்ன? தமிழ் டெக் குருஜி, தமிழ் டெக், ஆன்லைன் தமிழ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ ஆடியன்ஸு அந்த நேம் பார்த்த உடனே தெரிஞ்சிடும், ஓகே இவங்க போடுற வீடியோஸ் எல்லாமே ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்குது. இப்போ அதேமாதிரி ஒரு ஃபுட் சேனல் எடுத்துப்போமே, வில்லேஜ் குக்கிங் சேனல், தமிழ் ஃபுட்டீஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு நேம்ஸு. ஸோ நேம் சூஸ் பண்ணுறது கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்த கேட்டகரி டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ். டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ்னால் என்ன? நம்ம நார்மலாக ஒரு நேமை மட்டும் சொல்லாமல் இந்த சேனல் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமாக நம்ம அந்த நேமில் சொல்கிறோம், ஒரு கொஞ்சம் விளக்கமாக. எப்படின்னு சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எங்களோட சேனல் பாருங்கள், ராஜ் சோமன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா அகாடமின்னு வருது. ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்க ஏதோ ஒரு கோச்சிங் மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆஃப் எக்ஸலன்ஸ், அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ். ஸோ அது இன்னும் நம்ம கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவ், இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். என்னென்னு சொல்கிறோம்? நல்ல கோச்சிங் தருவோம், எக்ஸலண்ட் கோச்சிங் தருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக, ஓகேங்களா? அதுதான் டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ். அடுத்தது பர்சன் நேம், ஓகேங்களா? இப்போ இந்த சொல்லக்கூட கேட்டகரி அடுத்த கேட்டகரி, அதாவது பர்சன் நேமும் இந்த யூனிக் நேமும் ஒரு சின்ன பெனிஃபிட் இருக்குது, என்னன்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ பர்சன் நேம்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களோட நேமே அந்த சேனலுக்கு வைக்கிறது தான் பர்சன் நேம். ஃபார் எக்ஸாம்பிள், மதன் கௌரி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூடியூபர். அதே மாதிரி இர்ஃபான்ஸ் வியூ, அவர் ஒரு பிளாகர். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பர்சனோட நேம் வச்சிங்கன்னா அது ஒரு சேனலுக்கு நீங்கள் அந்த மாதிரி கூட வைக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, ஈஸி டு ஐடென்டிஃபை. இப்போது நீங்கள் டாபிக் ரிலேட்டடாகவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஏதோ ஒரு டெக் ரிலேட்டடாக ஒரு நேம் வச்சுட்டு, ஓகேங்களா, இப்போ என்னோடய டெக் ஃபாக்ஸ் தமிழ் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனல் நான் வச்சு நான் சர்ச் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோடய சேனல் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக உங்களுக்கு அது பெனிஃபிட் தரும். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய சேனல் மேலே வர்றதுக்கு. காரணம் என்னென்னா, இதே மாதிரி நிறைய பேர் டெக் ரிலேட்டடாக வச்சுருக்காங்க நேமு. ஸோ நம்மளோட சேனல் மேலே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக மேலே வந்துடும். பட் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த பர்சன் நேம், இந்த யூனிக் நேம் வைக்கிறீங்க அப்படின்னா இது வேறு யாருமே அவ்வளோ காமனாக யாரும் வைக்க மாட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதன் கௌரினா அந்த நேம் அவர் வைக்கிறாங்க, வேறு யாரும் வைக்க மாட்டாங்க. அப்போ என்னன்னா, இப்போ நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா அவர் மதன் கௌரின்னு சர்ச் பண்ணான்னா என்னோடய சேனல் மேலே டக்குன்னு சீக்கிரமாக காமிச்சிடும், ஓகேங்களா? அதுதான் இதோட பெனிஃபிட். ஒரு பர்சன் நேமாக இருந்தாலுமே சரி, யூனிக் நேமும் அதே தான். யூனிக் நேம்னா உங்களோட நேம் வைக்கணும் அவசியம் கிடையாது, பட் ஒரு யூனிக்கான ஒரு நேம் வைக்கணும். அதுதான் யூனிக் நேம். அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ரீஜன் லாங்குவேஜ் ரிலேட்டட் நேம். இது ரொம்ப 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 முக்கியங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஆடியன்ஸ், என்னோடய வியூவர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில், ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள நான் டார்கெட் பண்ணுறோன்னா இந்த நேம் நம்ம வைக்கலாம் யூடியூப் சேனலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் டெக்குன்னு வச்சுப்போம், தமிழ் டெக்குன்னு வச்சுப்போம். இப்போ தமிழ் டெக்குனா ஓகே, தமிழ் அப்படின்னு நம்ம அவர் ஸ்பெசிஃபை பண்ணுறதால நமக்கு என்ன புரியுது, ஓகே இது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு, தமிழ் பேசுகிற மக்களுக்கு ஆனால் ஒரு டெக் சேனல் இது அப்படின்னு நமக்கு தெரியுது. அதேமாதிரி தமிழ் ஃபுட்டீஸு, ஓகே இது வந்து ஒரு ஃபுட் சேனல், அதுவும் முக்கியமாக தமிழ் பேசுகிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் சேனல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த லாங்குவேஜ் ரிலேட்டடாக, அதேமாதிரி அது ரீஜன் ரிலேட்டடாக, ஒரு பர்டிகுலர் ரீஜன், ரைட்டா? ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் வந்து உங்களோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் நேம் வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டாபிக் ரிலேட்டட் கேட்டகரியாக நீங்கள் வைக்கலாம், டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் நேம் கொடுக்கலாம், அதாவது உங்கள் சேனல் பற்றி இன்னும் நல்லா டிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வைக்கலாம். உங்களோட நேம் வைக்கலாம், அது பேர் வந்து பர்சன் நேம், ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும் உங்கள் சேனல். அதே மாதிரி யூனிக் நேமும் வைக்கலாம், அதுவும் ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். அதே மாதிரி லாங்குவேஜ் இல்லைனா ரீஜன் ரிலேட்டட் நேம்ஸும் வைக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் ஒன்று தரேன். இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, இல்லை ஆரம்பிக்க போகிறீங்க, அப்போ ஒரு சேனல் நேம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க, உங்கள் மைண்டில் இருக்கும். அந்த சேனல் நேம் வந்து என்ன கேட்டகரி, இப்போ நான் காமிச்சதில் எந்த கேட்டகரியில் இருக்குது, ஒரு கேட்டகரியாக இருக்கலாம், 2 கேட்டகரியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராஜ் சோமன் அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 கேட்டகரி வருது. ஒன்று வந்து பர்சன் நேம் வருது, ராஜ் சோமன் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட நேம், அகாடமி ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் நேம். ஸோ இது வந்து 2 கேட்டகரி வருது. அதே மாதிரி உங்களோட சேனல் எந்தெந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.